அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்ல ஒரு நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து கர்த்தரை பாடி துதிச்சு செபிக்க எங்களுக்கு ஒரு கிருபையை செய்திருக்கிறார். அதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவரும் அன்போடு நாம் வாழ்த்துகிறோம். நீங்கள் வீடுகளில் இருந்து இந்த ஆராதனையை நேரடியாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை மீண்டுமாய் நாம் வாழ்த்துகிறோம். நாம் ஜெபத்துக்கு கடந்து போகிறோம். அவை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். முடிந்தவரை முழங்கால் படியிடுங்கள், இல்லாட்டி நீங்கள் எழுந்து நின்று தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆகவே கர்த்தருக்கு கனம் கொடுப்பதற்காக நீங்கள் அங்கே ஆசனங்களில் இருக்கிறவர்கள் இருங்கள். ஆனால் எழுந்து நிற்கக்கூடியவர்கள் நீங்கள் எழுந்து நில்லுங்கள். இல்லை முழங்கால் படியிடக்கூடியவர்கள் நீங்கள் முழங்கால் படியுங்கள். அடியே இங்கேருந்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு விசை கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு தந்ததுக்காய், இம்மட்டுமாய் காத்ததுக்காய் நாம் நன்றியை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த நாள் ஆண்டவரே ஒரு மகிமையின் நாளாக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனோ பேருக்கு இல்லாத பெரிய சல்லாக்கியத்தை உம்முடைய பிள்ளைகளாய் எங்களுக்கு நீர் தந்ததுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல் நடத்தினீர் ஐயா. ஐயா நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே ஜீவனுள்ள தொகையில் எங்களை வச்சிருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. என் தகப்பனுடைய பிரசன்னம். ஆம் 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 எங் இயேசுவே, நீர் பெரிய தகப்பனாய் இருக்கிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீ கிருபை உள்ளவர், நீ இரக்கம் உள்ளவர், நீர் ராஜா, எங்கள் கண்மலையாய் எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஸ்தலத்தில் நின்று உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே என் தகப்பனே, நன்றி தகப்பனே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாளில் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் வர முடியாவிட்டாலும் ஆண்டவரை ஐயா, உம்முடைய சமூகமாய் நாம் வீடுகளில் இருந்து ஐயா இந்த ஒருமித்து நாம் இருந்து அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே சுவாமி. எங்கெல்லாம் பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் வீடுகளில் இருந்து எங்களோட நேரலையோடைய தொடர்பு கொள்கிறார்களே ஆண்டவரை ஐயா, இந்த நேரலையோடு தொடர்பு கொள்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலும் ஐயா உம்முடைய சமூகம் இறங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே தகப்பனே காலத்தின் சூழ்நிலை நம்ம இப்படியாய் அமைத்திருந்தாலும் ஆண்டவரை உம்மை நாம் விட மாட்டோம் ஆண்டவரை. கர்த்தா உம்மை ஆராதிக்காமல் நம்ம இருக்க மாட்டோம் ஆண்டவரை. நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை நம்ம உம்மை ஆராதிக்க எங்களுக்கு வசதி செய்து தந்த தகப்பனுக்கு நன்றி செலுத்தோம் ஐயா. ஐயா பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் ஐயா கட்டப்பட்டவளாய் இருந்த வேளையிலும் கூட தகப்பனே உம்மை நோக்கி ஸ்தோத்தரித்து பாடின பொழுது உம்முடைய மகிமை சிறைச்சாலை மேலே இறங்கினத போல இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே நேராக இங்கு வந்து ஐயா துதிக்க முடியாமல் இருந்தாலும் அந்தந்த இடங்களில் இருந்து பிள்ளைகள் துதிக்கிறார்கள். இயேசுடைய வல்லமை அந்த வீடுகள் மேலே இப்பொழுது இறங்கும்படியாக செபிக்கிறோம். ரபலக்க சபலக்கரபர்வா தேவனே நீ தொடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஐயா உடைய மகிமையை நான் நிரப்போம் ஐயா. ஆராதனையை பொறுப்படும் தொடக்கத்திலிருந்து முடிவடைமுறை பிரசன்னம் அளவுக்கு அதிகமாய் கிரிய செய்யட்டுமான வழி நடத்துகிற சோதனை உடைய கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். இசைக்கருவிகள் வாசிக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம். இன்னும் ஆண்டவரை மிட்ஸ்போர்ட் போன்ற காரியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உம்முடைய கரத்தினால மூடுகிறோம். வார்த்தை போதியை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரை. மீதியான வேலையை உடைய கரத்தினால மூடுகிறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பேர். ஆமேன் ஆமேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களுக்குள்ளாய் மீண்டுமாய் நாங்கள் பிரவேசித்து இந்த நாளை காண தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறார். விசுவாசிக்கிறேன் நீங்க எல்லாரும் வீடுகளில் ஜீவனுள்ளோர் தொகையில இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தர் என்னையும் இங்கே நிற்கிற பிள்ளைகளையும் ஜீவனுள்ளோர் தொகையில இன்றைக்கு அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்தி அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறதற்காய் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல இந்த ஆராதனையை அல்லேலூயா இந்த யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஃபேஸ்புக் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதை எங்கெல்லாம் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ இருக்கிற இடங்களிலே இந்த நாளை உங்கள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இன்றைக்கு கர்த்தர் என்னை ஜீவனோடு இந்த நாட்களுக்குள்ளாய் பிரவேசிக்க பண்ணி அவரை துதிக்கத்தக்கதாய் ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்திருக்கிறபடினாலே அவருக்கு கோடி நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்தின் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான் 118வது சங்கீதம் 24வது வசனத்திலே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? களி கூர்ந்து மகிழ வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நம்முடைய வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் தந்த நாளிலே களி கூர்ந்து மகிழ வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க களி கூர்ந்து அதை அந்த மகிழ்ச்சியின் மன மகிழ்ச்சியின் நாள் என்று நாம் ஒவ்வொருவரும் எண்ணும் போது கர்த்தர் நம்முடைய எண்ணுவதற்கு பிரகாரமாய் நாம் அறிக்கைப்படுகிற பிரகாரமாய் அந்த நாளை மாற்றித்தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணின போது அவர்கள் களி கூர்ந்து மகிழ்ந்தார்கள். காரணம், கர்த்தரங்களை ஜெயம் கொள்ள வைத்தார் என்று சொல்லி. அது களி கூர்தல். மகிழ்ச்சி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது களி கூர்தல் மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட என் தேவ ஜனமே, நீங்க ஒன்றை குறித்தும் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். தேசத்திலே சூழ்நிலைகள் எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லை. காரணம், நம்மை சுமந்து காக்கிற ஒரு தேவன், நம்மை பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நீங்க சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இந்த நாளிலே களி கூர்ந்து மகிழ வேண்டியதான். அல்லேலூயா. நல்லா ஆடி பாடுங்க. வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிங்க. அவர் நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அந்த மன மகிழ்ச்சினாலே அன்றைக்கு உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. உலகம் பயந்து நடுங்கட்டு, நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதை செய்தாலும் கர்த்தர் நன்மைக்காய் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் சந்தோஷமாக சில பாடல் வரிகளை பாடி, என் ஆண்டவர் இம்மட்டும் உதவின எபினேசராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அவர் சொன்னார், இம்மட்டும் இல்லை இனிமேலும் உதவுவேன். அல்லேலூயா. உன்னுடைய வருகை மட்டும் இல்லாவிட்டால் உன்னுடைய மரணம் மட்டும் நான் உன்னை காக்கிற கர்த்தராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம சந்தோஷமாய் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் நம்ம மனமகிழ்ச்சியின் நாட்களாய் மனமகிழ்ச்சியில் நொடி பொழுதாய் எண்ணி அதை நாங்கள் மனமகிழ்ந்து களி கூறுவோம். வியாதியா இருந்தாலும் ஒரு விஷயம், வியாதியையும் துன்பங்களையும் போராட்டங்கள் ஒரு பக்கம் தள்ளிவிட்டு இந்த நாளிலே என்னோடு கூட களி கூர்ந்து மகிழுங்க. அல்லேலூயா. தாவீது எல்லா சூழ்நிலையிலும் களி கூர்ந்து மகிழ்ந்தான். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய இதயத்துக்கு அவன் பிரியமானவனாய் காணப்பட்டான். நீங்க எத்தனை பேருடைய இதயத்துக்கு பிரியமானவனாய் காணப்படணும்? அவருடைய இதயத்துக்கு நீங்க பிரியமானவனாய் காணப்பட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களையே செய்வார். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியோடு சூழ்நிலைகளை விட்டு உதறி தள்ளிவிட்டு இந்த கர்த்தர் கொடுத்த இந்த நொடி பொழுதிலே இந்த சந்தர்ப்பத்திலே அவரை துதிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் துதிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். எத்தனை பேர் ஆண்டவரை வாயை திறந்து ஆராதிக்க முடியாத வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறார். நமக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆவே சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆவே கை இருக்கிற இடங்களை சற்று நேரம் அவரை ஸ்தோத்தரிப்போமா. இந்த நாளில் ஜீவனுள்ள தொகையில் அவர் நம்மை வைத்திருக்கிற படினாலே அவர் செய்த சகல உபகாரங்களுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு வாய்களை திறந்து இருக்கிற இடங்களை எடுப்போம். எல்லாரும் கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தரை ஸ்தோத்தரியுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என் ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தாரே, எனக்கு சுகத்தை தந்தாரே, என்னை பலப்படுத்தி இருக்கிறாரே, என் சூழ்நிலைகளை மாற்றி இருக்கிறாரே, எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், எத்தனை ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொன்றை நினைத்து நன்றி செலுத்துவோமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வருகிறவரே உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் எங்களை சுமந்து வருகிறவரே உமக்கு நன்றி. இம்மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வருகிறவரே உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரிகரப ஷகதர நமரி அந்தரவா. உமக்கு நன்றி
நன்றி செலுத்துகிறேன். உமக்கு துதிகளை செலுத்துகிறேன். நீர் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக உமக்கு நன்றி. இந்த நொடி பொழுதில் உம்மை ஆராதிக்க ஒரு மகனாய் ஒரு மகளாய் அந்த சந்தர்ப்பத்தை நிறுத்தி இருக்கிறதுக்காக கோடி 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 நன்றி அப்பா. என் சரீரத்தில் என்னுடைய ஜீவன் இருக்குது என்று சொன்னால் அது நீர் வைத்த மகா பெரிய கிருபை. கிருபை ஆண்டவரே. இந்த நொடி பொழுதில் உம்மை துதிக்க எத்தனையவர் வாஞ்சித்தும் ஆண்டவரே இந்த நாட்களை காண முடியாதவர்களாய் கடந்து போயிருக்கிறார்கள். எங்களையோ நீர் ஜீவனுள்ள தகையிலே வைத்திருக்கிறீங்களே. உம்மை ஆராதிக்க ஒரு கூட்டமாக, உம்மை மகிமைப்படுத்த ஒரு கூட்டமாய் நிறுத்தி இருக்கிறீங்களே. அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. கைகளை தட்டி சொல்லுங்க, உமக்கு கோடி 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 நன்றி அப்பா. நன்றி ஸ்தோத்திரம். நீ தந்த இந்த ஒரு நொடி பொழுதை களி கூர்ந்து மகிழ போகிறேன். இந்த ஒரு நொடி பொழுது நான் களி கூர்ந்து மகிழ போறேன். அடுத்த நொடி பொழுது எப்படி இருக்குமோ எனக்கு தெரியாது. அது உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்குது. ஆனால் நீ கொடுத்த இந்த நொடி பொழுதிலே உம்மை மன மகிழ்ந்து உமக்களை நான் களி கூறுகிறேன் அப்பா. களி கூறு என்று சொல்லி சந்தோஷமாய் மன மகிழுங்க. உங்களுடைய சந்தோஷத்தை நிறைவாகும்படி கர்த்தர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசியா 12:6 கடைசி பகுதியில் சொல்லுது, ஹல்லேலூயா, உன் கர்த்தராகிய தேவனை மட்டுமே நம்பிக்கொண்டீர் என்று சொல்லி நம்பிக்கை அவர் மேல் மாத்திரமே இருக்கட்டும். அவரை மாத்திரமே நம்பிக்கொண்டு வாழ்நாளெல்லாம். ஆவே கைகளை தட்டி என்னோடு கூட சேர்ந்து இம்மட்டும் உதவி எபினேசருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? இந்த பாட்டின் மூலமாய் நன்றிகளை செலுத்துவோம். இந்த பாடல் வரிகள் வரும்போதெல்லாம் அதை நீங்கள் விசுவாசித்து பாடுங்க. அதை உடைய வாழ்க்கையில் அறிக்கை பண்ணி பாடுங்க. கர்த்தர் அந்த பிரகாரமாவே செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. சொல்லுவோமா? இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. சொல்லுவோமா? காற்றும் மழையும் பார்க்கவில்லை, உள்ளங்கை மேகமும் காணவில்லை. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டே. கைகளை தட்டி. வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரை தந்து வளமாக மாற்றி விட்டே. கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இதுவரை உதவினவரே, இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ.
கடக்க வைத்தீர், அக்கினி சூளையில் நடக்க வைத்தீர். அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டே, நாங்கள் அவிழ்ந்து போகாமல் நீரில் மூழ்காமல் கரங்களில் ஏந்தி கொண்டீர். அதனால் கைகளை தட்டி உம்மை எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் வாய்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கட்டும், வல்லமை உள்ளவரை உயர்த்தட்டும், மகிமை நிறைந்தவரை உயர்த்தட்டும். எத்தனையோ தடைகளை தாண்டி வந்தோமே, எத்தனையோ கண்ணிகள், எத்தனையோ பள்ளத்தாக்கள், எத்தனையோ நீர்வீழ்ச்சிகள் எங்களை சூழ்ந்து வந்த போது கர்த்தர் மூழ்காமல் நீந்து போகாமல் தாண்டி நடத்தினாரே. அவருடைய நன்மைகளை நினைத்து, அவருடைய அன்பை நினைத்து, அவருடைய மகத்துவங்களை நினைத்து கைகளை தட்டி இருக்கிற இடங்களை கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சூழ்நிலைகள் எதிராய் வந்த போது கர்த்தர் அவைகளை மாண்டு விடாதபடிக்கு நம்மை தம்முடைய கரங்களில் ஏந்தி நடத்துகிறார் அல்லவா. அவர் செய்த மகிமை எவ்வளவு பெரியது. கைகளை தட்டி சொல்லுங்க, அவரை பார்த்து எபினேசரே, எபினேசரே என்று சொல்லி உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டீ, கிருபையினாலே அழைத்து வந்தீ. அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தே. என்னை அழியாமல் காத்து கானானில் சேர்த்து உம் துதி சொல்ல வைத்தீர். எபினேசரே என்று உயர்த்துவோம். எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. கையை தட்டி எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. இம்மட்டும் உதவின தேவன் நீ, இறுதி வரை என்னோடு நீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவா என்னுடன் இருந்தீ. ஆச்சரியமாய் தினம் நடத்தி வந்தீ, ஆதரவா என்னுடன் இருந்து. கைகளை தட்டி எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேசரே, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, அல்லேலூயா. எபினேசரா எங்கள் மத்தியிலே இருக்கிறவரே, ராஜாதி ராஜாவாய் எங்களுக்கு துணை நிற்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் உதவினீர் ஆண்டவரே, இனிமேல் உதவியின் வாக்கு கொடுத்தீர். அவருடைய தாயின் கருவில் உன்னை தாங்கினேன், இதோ தலை நரைக்கும் வரைக்கும் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் நீர் அல்லவா ஆண்டவரே. ஆண்டவரே, சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாய் தான் இருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் கண்ணிகள் மத்தியில் நடந்து வருகிற போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வந்ததே ஆண்டவரே. இதுவரை தப்புவித்தது, இனிமேலும் தப்புவித்து நடத்தும் என்று பரிபூர்ணமாய் விசுவாசித்து உம்மை ஆராதித்து மகிழ்ந்து களி கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய விசுவாச அறிக்கையின் படியே, எங்களுடைய துதிகளின் படியே ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற நம்பிக்கையின் படியே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆக கடவுள் ஆண்டவரே. அப்பா, எந்த சூழ்நிலையில் உம்மை துதிப்பதை நாங்கள் மறக்காமல் தாவீது சொன்னது போல, இது கர்த்தர் உண்டு பண்ணி கொடுத்த நாள், இது கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணி கொடுத்த நொடிப்பொழுது, இதிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன் என்று சொல்லி உம்மை என்றென்றைக்குமே மகிழ்வேன் ஆண்டவரே. உமக்களை என்றென்றைக்குமே நான் மகிழ்ந்து களி கூறுவேன் அப்பா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. இருக்கிற ஸ்தலங்களிலே நீங்க துதிக்க துதிக்க, நீங்க ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, அங்கே தேவ பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் மூடும். இந்த நொடிப்பொழுது ஒரு மனமகிழ்ச்சியாய் அத்தர் கலிகூர்தலின் நாளாய் உங்களை மாற்றி தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தொடர்ந்து நீங்கள் ஓட வேண்டும். அல்லேலூயா. என்னோடு கூட களி கொண்டு விட்டு அடுத்த நொடி பொழுது சோர்ந்து போக கூடாது. கர்த்தரை சோர்ந்து போக அழைக்கவில்லை, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அழைத்தார். அல்லேலூயா. நீங்க வீடுகளில் இருக்கும்போது களி கொண்டு விட்டு அந்த நாள் முழுவதும் நீங்க களி கொண்டு கர்த்தரை மகிழ வேண்டும். அல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். சிலர் அந்த நேரமே ஆண்டவரை களி கொண்டு மகிழ்வார்கள். அடுத்த நொடி பொழுது சூழ்நிலைகளை பார்த்து கலங்கி போய் எல்லாவற்றையும் விட்டு விடுவார். அல்ல, கர்த்தர் அதற்காக உன்னை அழைக்கவில்லை. என் ஆண்டவர் சொல்ற, அந்த நாள் முழுவதும் நீ களி கூர்ந்து மகிழும்படி நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி. காரணம், நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கும்போது ஏன் ஒரு அபவிசுவாசமான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும்.
நாம் அவிசுவாசமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் இந்த பூமியில் இருக்கும்போது சகலவற்றையும் எல்லாவற்றையும் உனக்காக நான் செய்து முடித்திருக்கிறேன். காரணம், எல்லாவற்றையும் நான் அனுபவித்து அதிலே அனுபவிக்கிற உன்னை அதிலிருந்து தப்புவிக்கும்படியா எல்லாவற்றையும் உனக்காய் செய்து முடித்து என்று கர்த்தர் நமக்காய் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. பேந்தே நாம கண்ணீரோடு பேந்தே ஒரு அவநம்பிக்கையான வாழ்க்கையோடு வாழணும். கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகி நாங்கள் விசுவாச வீரர்களாய் இருக்கும்போது, மற்றவர்களுக்கு முன்பாய் நிற்கும் போது சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் அவருக்கு முன்பாய் விசுவாச வீரர்களாய் நிற்க வேண்டும். காரணம், அவர் நம் இதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். நாங்கள் சில வேளை நாங்க மனுஷருக்கு முன்பாக நாங்க மாய்மாலம் காட்டுவோம், நாங்க விசுவாச வீரர்களை போல. ஆனா வீடுகளிலே அவரை விசுவாசிப்பது கிடையாது. சூழ்நிலை வந்தவுடன் என்ன செய்து விடுவோம்? அவரை மறந்து இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து விடுவோம். அப்படி அழைக்கவில்லை உன்னை கர்த்தர். எந்த சூழ்நிலை இருந்தாலும், நீ தனியே இருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்க்கிறார் என்ற உணர்வோடு கூட விசுவாசத்திலே உறுதியாய், இந்த நம்பிக்கையில உறுதியாய் வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி மீண்டுமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவே தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாதுன்னு சொல்லி இந்த தரிசன வார்த்தைகளை, இந்த விசுவாச வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அவ என்னோடு கூட சேர்ந்து தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர் என்று சொல்லி இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன். சேர்த்து சொல்லுங்க அவரை பார்த்து. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். நாங்கள் ஆராதிக்க ஆண்டவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவன் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீதானே. தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். கைகளை தட்டி சந்தோஷமாய் அவரை பார்த்து. தேவனே நீ கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும், தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே கொப்பான தேவன் யார்? செய்ய நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். வாடிக்கை பண்ணி சொல்லுங்க அவரை பார்த்து. தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அல்லேலூயா. அவரை பார்த்து. தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீதானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் காற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? மீண்டுமாய் சொல்லுவோம் அவரை பார்த்து.
நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். செல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர். மீண்டுமாய் உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இயேசுவே உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கைகளை தட்டி தேவரே தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். வல்லவர் தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஆண்டவரே உமக்கொப்பானவர் யார்? உம்மை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை ஆண்டவரே. உம்மை போல எங்களை ஆதரிக்க, உம்மை போல எங்களை வழிநடத்த, உம்மை போல எங்களை காக்க, உம்மை போல எங்களை சுமக்க, உம்மை போல எங்களை தேற்ற, உம்மை போல எங்களை ஆற்ற, உம்மை போல எங்கள் வழிகள் எல்லாம் எங்களை காக்க ஆண்டவரே, உம்மை போல எங்களை ஆசீர்வதிக்க, உம்மை போல ஆண்டவரே எங்களை பாதுகாக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை அப்பா, எதுவும் இல்லை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்புவோம், உம்மையே நாங்கள் ஆதரிப்போம், உம்மையே நாங்கள் பாடுவோம். வாழ்நாள் எல்லாம் எங்கள் ஜீவன் உள்ள வரை உம்மையே எக்காலத்திலும் என்னென்றைக்கு மகிமைப்படுத்தி துதித்து புகழ்ந்து உம்முடைய வல்லமையை உலகிற்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை வேளையில் அறிக்கைப்படுவோமா? அந்த பிரகாரமே கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் தான் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்ற முடியும். என் தேவன் தான் அவாந்திர வழிகளை ஆறுகளை உண்டாக்க முடியும். என் தேவனால் தான் இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்க முடியும். அவருக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. கைகளை தட்டி கர்த்தரை நன்றி செலுத்துவோமா? கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. உமக்கே எல்லா துதி எல்லா கனப்புகளை செலுத்துகிறேன் அப்பா. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஒரு நாள் நம் மூலமா இந்த உலகம் அறியும் அவரும் அவரை தேடும்படி அதை கடந்து வரும் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஒன்றை சொல்லி யாராவது நிறைவு செய்ய விரும்புகிற துதி ஆராதனை. அல்லேலூயா. எப்பொழுது கர்த்தர் நினிவேக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பும் போது அவருக்கு தெரியும் என் ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி அவர் வார்த்தை அனுப்பினால் நொடிப்பொழுது அல்லேலூயா அவர்கள் தேவனை தேட ஒருமனப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த கடைசி நாட்களில் ஜெபிக்க வேண்டியதெல்லாம் ஆளும் தலைவர்கள் தொடக்கம் ஒவ்வொரு பாமர மக்கள் மட்டும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்படுகிற போது அவரை தேடும்படி ஒருமனப்படட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஜெபமாய் மாறட்டும். நினிவேக்கு வந்தபோது அவர்கள் ஒருமனப்பட்டதினால் தான் கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். நாம செய்யும் போது தேசமும் மனந்திருமும் நாமும் மனந்திரும்பி தேவனத்தோடு ஒருமனப்படும் போது கர்த்தர் வாலிவாசல்களை ஆசீர்வாதமாய் திறந்து தருவார். அல்லேலூயா. அவை தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே, நீ தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே பாடியுமே ஆராதித்தோம் ஆண்டவரே. இந்த வாக்கு தத்தங்களின் படியே இந்த நாள் பொழுதை கலிகூறுதலின் நாளாக மனமகிழ்ச்சி நாளாக தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே மாற்றுவீராக ராஜா. அதை அந்நிய ஜனங்கள் பார்த்து இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி உண்மையும் அவர்கள் தேடத்தக்கதாக இவர்கள் ஜீவனுள்ள தேவனால் தான் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை அறிந்து உம்மையும் அவர்கள் தேட கிருபை செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும்
தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சமுதாய வாழ்க்கையிலும் சரி, ஒரு களிகூறுதலின் பிள்ளைகளாக, மனமகிழ்ச்சியின் பிள்ளைகளாக என் ஆண்டவர் நிறுத்துவீராக. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாயிருக்கிறீங்க அப்பா. அதை விசுவாசித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்து கொடுங்க, ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில் பார்த்து கொடுத்தாலும் பரவாயில்லை, சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா, ஆசீர்வாதமா மாற்றி கொடுங்கப்பா. கேட்ட வார்த்தை உறுதியாய் தரித்திருக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அன்பின் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மீண்டுமாய் நமது இடத்துல கூட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த ஆராதனையை நேராக பார்த்து கொண்டிருக்கிற, வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாம் வரவேற்கிறோம். அது மட்டுமல்ல, ஓசன்னா டிவி மூலமாக உலகத்தில் எந்த பகுதியிலே நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நம்ம வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரலியை எங்களுக்கு செய்ய கொடுத்த பாஸ்டர் ஆர்வக்ராஜா சௌரி கே மாக்கராஜி அவர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் செலுத்துகிறோம். யூடியூப் மூலமாக பார்க்குற ஒவ்வொரு தேசங்கள்லேருந்து பார்க்குற பிள்ளைகளுக்கும் நன்றிகளை நாம் செலுத்துகிறோம். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வேளையில் உங்களோட சமூகத்தில் உங்களோட பிள்ளைகளாய் நாம் கூடி நிற்கிறோம் தகப்பனே சுவாமி. எஸ் அப்பா, இந்த நாளில் உம்மட்டு நேரமாய் நாம் பாடி துதிச்சோம் ஆண்டவரே. இப்பொழுது உங்களோட வார்த்தைக்கு நேராக நாம் வந்திருக்கிறோம் சுவாமி. எல்லா பிரஸ்தாவங்களை விட இந்த வார்த்தையை நீர் அதிகமாக உயர்த்தின தேவன் அல்லவா. வார்த்தையை கொடுக்குற அடியேனே உங்களோட குருசின் பின்னால் மறைச்சிடும் ஐயா. ஒரு வார்த்தை நம் அடியேன் மாம்சத்தில் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாய் ஜீவனாய் அது புறப்பட்டு வரட்டும் ஆண்டவர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஐயா கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அது ஒரு விடுதலையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஒரு வேதத்திலிருந்து ஒரு பகுதி என்ன ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேலியோட புத்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்,
ஆமென். அவர் மாற்றுகிறவர் என்று வேதத்தில் பாருங்க. காலங்களையும் சமயங்களையும் அவர் மாற்றி போடுகிறவர். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை மாற்ற மாட்டாரா? கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்ற மாட்டாரா? ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே நீர் எங்களை மாற்ற மாட்டீரா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்று பூமியிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவர் சகலத்தையும் மாற்றுகிற தேவன். ஆனால் இந்த மாற்றுகிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்போம் என்றால், மெல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் ஒருபோதும் நிர்மூலமாக போறதில்லை. அப்படியா கவனிங்க, கர்த்தர் சகலத்தை மாற்றுகிறவர், ராஜாக்களை மாற்றுவார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆனபடியா என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ஒன்றை குறிச்சும் கவலைப்பட தேவையில்லை. நாம் மாறாதவராக இருக்கிறவரையா நீங்களும் என்ன சூழ்நிலையிலும் மாறாதவர்களாய் உங்களால் வாழ முடியும் என்பதுதான் கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். எபிரேய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திற்கு வாசிப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். நல்லா நமக்கு தெரியுது, இயேசு கிறிஸ்து முதல் எப்படி இருந்தாரோ அப்படியே இப்பொழுதும் இருக்கிறார், இப்படியே மாறாமல் அப்படியே இருக்கிறார். அப்படியா இருந்தாலும் என்ன அதனுடைய அர்த்தம்? அவருடைய குணநலங்கள் மாறவில்லை. மனிதன் மாறி போடுவான், பாருங்க, மனிதன் மாறி போடுவான். ஆனால் இயேசுடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய உருக்கம், அவருடைய கிருபை மாறவே இல்லை. ஆனால் மனிதர்கள் மனிதர் மேலே காட்டுகிற அன்பு, இரக்கங்கள், உருக்கங்கள், எல்லா காரியமும் ஒரு காலத்தில் நல்லா இருக்கும், ஆனால் ஒரு காலத்தில் அது மாறி வேறு விதமாக போய்விடும். ஆனால் அவர் இரக்கமும் உருக்கமும் கிருபையும் சாந்தமும் உள்ள தேவன் அவர். அதனால அவர் அன்றைக்கு எப்படி அன்பு செலுத்தினாரோ அதே போலதான் இன்றைக்கு அன்பு செலுத்த. அன்பு மாறவில்லை, அவருடைய கிருபையும் மாறவில்லை, அது ஒளிந்து போவதில்லை. பாருங்க, அப்படியா இருந்தால் இன்றைக்கும் அதே கிருபை தான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிறார், இன்றைக்கும் அதே அன்பைத்தான் எங்கள் மேலே அவர் செலுத்துகிறார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, பல சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் எல்லாம் மாறி போய் கிடக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய ஒரு மனுஷனாய் சிருஷ்டியாயினா, புதிய மனுஷனாய் இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை அச்சடையாளமாக கொண்டு ஒரு மனிதனாய் இருக்கிறான். தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனிதனாக இருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்கிறான். அவன் கிறிஸ்துவுக்குள்ள மறைஞ்சிருக்கிறவன் என்ன சொல்லப்படுறது? பழையவளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவன் எல்லாம் புதிதாகப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். ஆகவே நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னம் இருந்த மனிதன் வேற, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு இருந்த மனிதன் வேற. பிறகு இருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறான்? கிறிஸ்துவுக்குள்ளே அவன் ஒளிச்சிருக்கிறான், கிறிஸ்துவுக்குள்ளே அவன் மறைஞ்சிருக்கிறான், அவருடைய சிலுவையின் நிழலுக்குள்ளே அவன் இருக்கிறான். அதனால் அவனுடைய காரியங்கள் எல்லாமே பழசு போய் எல்லாம் புது புது காரியங்கள் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்படுகிற புது புது காரியங்கள் அவனுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அவருடைய அன்பு அவனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது, அவருடைய கிருபை அவனுக்கு வந்து கொண்டிருக்கு, அவர் கொடுக்கிற இரக்கம் உருக்கம் அவனுக்கு வந்து கொண்டிருக்குது. அவனும் அதை போல மாறிக்கொண்டு போகிறான். அப்போ இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போக வேண்டிய நாம் அவரை போல நாம் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நாம் பார்க்கிறோம், ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஏன்னா அவன் வில்லேஜிலேயே பிறந்து கிராமத்திலேயே வாழ்ந்த அந்த மனிதன் பட்டணத்துக்கு வந்த பழக்கமே இல்லை. ஆனால் ஒரு தடவை ஒரு பட்டணத்து வாசியோட அவர் கூட்டிக் கொண்டு கிராமத்தை வரை பட்டணத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். பட்டணத்துக்கு கூட்டிக் வந்தபொழுது கிராமத்தில் தெரியும் எல்லாம் வயலும் காணியும் நெல்லும் பண்ணையும் அப்படித்தான் கிராமங்களில் இருக்கும்.
இவர் பட்டணத்துக்கு வந்த பொழுது எல்லாம் புதுசாக இருந்தது, எல்லாம் வியப்பாக கிடந்தது. அவை அங்கே உள்ள மெஷினரிகளை எல்லாம் போய் பார்க்கிறார். என்ன புது புது மெஷின் எல்லாம் இங்கே ஐயோ இருக்குது, எங்கள் இடத்துல இல்லையே என்று சொல்லி அவர் பார்க்குறார். எல்லா மெஷின்களையும் பார்த்து கொண்டு வருகிறார். எல்லா மெஷின்களையும் பார்க்கின்ற பொழுது எல்லாம் என்ன அப்படி இதுக்குள்ளே இங்கால உண்டை போட்டோட அங்கால ப்ரொடக்ஷன் அப்படியே எல்லாம் மூடினபடி பேக்கிங்காக அப்படி அங்கால வருகிறது. மெட்டீரியல்ஸ் ஒரு பக்கம் போட அதோட ப்ரொடக்ஷன் வேறு விதமாக. இது என்ன அதிசயமாக கிடக்குயா, ஒரு ஆச்சரியமாக இருக்கு. எல்லா மெஷினையும் அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார். ஏன் அவர் ஒரு நாளும் கண்டதில்லை. எல்லா மாற்றங்களும் புதுசாக ஒரு பொருளை போடுறத இன்னொரு பொருளாக வருது. எல்லா மாற்றங்களையும் பார்த்து கொண்டு வந்தார். அப்போ இந்த மாதிரி அந்த பட்டணத்து வாசியோடு அவரும் அந்த பட்டணத்தை போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து போட்டு கடைசியாக அவர் கீழே வந்து பார்த்தார். ஒரு லிஃப்ட் இருந்தது. அப்போ லிஃப்ட்டை கீழுக்கு காய்ச்சி கொண்டு கேட்குள்ள அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு மனசி ஒன்று அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போச்சுது. லிஃப்ட்டுக்குள்ளே போகின்ற பொழுது அந்த மனுஷியை பார்க்குறார். மனுஷின் ரொம்ப தொக்க மனுஷி, மிகவும் உடம்பு பெருத்த ஒரு மனுஷி அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போகிறார். அதை பார்த்தான், இது என்ன ஒரு புது மெஷினாக கிடக்கு, ஏதோ ஒன்று போச்சுதுண்டு. அவர் கொஞ்ச நேரத்தால் அவர் பார்க்குறார். அந்த லிஃப்ட்டில் திரும்பி ஒரு மெல்லிய ஒரு வடிவான ஒரு பொம்பளை புள்ளி உண்டு, அது வெளியில் வருகிறது. அவர் உடனே அந்த பட்டணத்து ஆளுக்கு சொன்னாராம், ஐயா நான் பார்த்த அத்தனை மெஷினுக்குள்ளே இதுதான் சரியான நல்ல மெஷின், பெரிய மெஷின், துக்கையாக்களை எல்லாம் மெல்லிசா மாற்றுகிற மெஷின் என்று சொன்னார். ஏனென்றால் அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். பாருங்க, அது உண்மையிலேயே தொக்க மனுஷன் மெல்லிசா மனுஷன் இல்லை. ஆனால் அவர் பட்டணத்து கிராமத்து வாசியாக இருந்தால் அவருக்கு அப்படி தெரிச்சுது. ஆனால் அவர் சொன்னதில் ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்துட்டா, நம்ம முந்தி அந்த அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தோம். இப்போ நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்போ ஒரு புதிய ஒரு மனிதர்களாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்கத்தக்கதாக இருக்குது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற சில காரியங்களை அவர் மாற்றுகிறவர் என்று சொல்லுங்க. ஆனால் அவரோ மாறாத ஒரு தேவன், மாறாதவர் எங்களை மாற்றுகிறார். எங்கள் துக்கங்களை எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய கர்த்தராக இருப்பார். ஆகவே நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒரு சில காரியங்களை. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நாம் முதலாவது அவர் செய்கிற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஒருவேளை இப்போ நீங்கள் துக்கப்படலாம். இது எந்த சந்தர்ப்பம்னா, ஆண்டவர் தான் போக போகிற ஒரு காரியத்தை குறித்து அந்த சீசர்களுக்கு சொன்ன பொழுது அவர்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் துக்கப்படுவீங்க, ஆனால் இந்த துக்கம் பிறகு உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். அவை இந்த நாளிலே அநேக ஜனங்கள் பலவிதமான துக்கங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துக்கத்துக்கு விடிவில்லையா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியே நம்ம மறிச்சிடுவோமோ என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த சீசர்களை பார்த்து போனார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த இடத்துல துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அது பலவிதமான துக்கங்கள் உங்களுக்கு வரலாம். எந்த துக்கமாக தான் இருந்தாலும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. அவர் இந்த நாளிலே அவர் வாக்கு பண்ணினார், சீசர்களுக்கு சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு போகிறேன்னு சொன்ன அந்த உடனே அவர்கள் கவலைப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசு திரும்ப உயிர் தெரிந்தவர்கிட்ட வந்த பொழுது 2 மடங்கு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்தார்கள். அருமையான வச்சனமே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக. நீங்கள் எந்த இடத்துல எந்த விதத்தில் யாரை குறித்து நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, பிள்ளைகளாலே உங்களுக்கு துக்கமா, இல்லாட்டி கணவன் மனைவி உங்களுக்குள்ளே ஏதாவது துக்கங்கள் இருக்கிறதா, இல்லாட்டி பொருளாதார கஷ்டத்தினாலே நீங்கள் துக்கப்பட்டுக்கிறீர்களா, இல்லாட்டி பலவிதமான சூழ்நிலைகளினாலே நீங்கள் துக்கப்பட்டுக்கிறீர்களா, இல்லாட்டி இந்த கொரோனா வியாதி ஐயோ நெருங்கி வருகிறதே என்று சொல்லி நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா, ஒன்றை குறித்து கவலை. தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள் மாறாதவர்கள். உங்கள் துக்கம் ஒருவேளை இப்போ நீங்கள் துக்கப்படலாம், ஆனால் அதை நான் சந்தோஷமாக நான் மாற்றுகிறேன் தேவன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார்,
அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியில தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆமாம். ஆகாருடைய சம்பவம் இந்த சம்பவம். பிள்ளையோட ஆபிரகாம் ஆகாரை தூக்கி ஒரு தண்ணியையும் கொடுத்து பிள்ளையையும் கொடுத்து மகனையும் கொடுத்து போயா என்று அனுப்பிவிட்டார். வனாந்தரத்தில் அவன் வருகிறான். அந்த பொழுது அவள் குடிக்க அந்த தண்ணி முடிஞ்சு விட்டது. இப்பொழுது பிள்ளை கதறி அழுகிறது. ஒரு பிள்ளை அழுதால் தாயினுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? துக்கம், வேதனை, கண்ணீர். அவள் சொல்லுகிறாள், இனி இந்த பிள்ளையினுடைய மரணத்தை நான் கண்ணினால பார்க்கக்கூடாது என்று சொல்லி தூரமாக போய் அவள் அழுகிறாள். அங்காலே ஒரு புறம் நின்று பிள்ளை கதறுகிறது. தண்ணி தாகத்தில் பிள்ளை கதறுகிறது. இப்பொழுது அவளுடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். துக்கத்தோடு வேதனையோடு ஐயோ என் பிள்ளை மரிக்கப் போகுதே என்று அழுது கொண்டிருந்த அவளுடைய துக்கத்தை கர்த்தர் அங்கே ஒரு துறவை காட்டினார். அந்த துறவிலே தண்ணி வழிகிறது. அவள் ஓடிப்போய் அந்த தண்ணியை துறவியை எடுத்து அங்கேயே கொண்டு போய் பிள்ளைக்கு கொடுத்து பிள்ளையோட உயிரை காப்பாற்ற என்ன சந்தோஷமாக இருந்திருக்கும். சில நேரங்களில் மரிக்க போகிறாள் என்று நினைச்ச அந்த பிள்ளை இப்பொழுது உயிரோட அவளோடு சந்தோஷமாக இருக்கு. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் தான் நாம் நிற்கிறோம். இன்றைக்கு வியாதி நெருக்கி விட்டது, தேசங்களை நெருக்கி விட்டது. ஆனால் கர்த்தர் சொல்றார், வியாதி நெருக்கிறது, இதனால நீங்க துக்கப்படுகிறீங்க, கவலைப்படாங்க. எந்த இடத்துல எந்த வீட்டில் நீங்கள் வியாதியோடு இருந்தால் கர்த்தர் சொல்றார், இந்த வியாதி உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றி கொடுப்பார் கர்த்தர் இந்த நாளில். ஏன் அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னும் ஒரு துக்கப்பட்ட ஒருவர் எப்படி அவருக்கு சந்தோஷம் வந்தது என்று சொல்லி இன்னொரு வசனத்தினூடாக பார்க்க போகிறோம். ஆதியா புத்தகம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஆமென். அங்கே நாம் பார்க்கிறோம், ஈசாக்குடைய தாய் ரெபெக்காள் மரிச்சு போய்விட்டான். அவனுக்கு இருந்தது ஒரு தாயும் ஒரு தகப்பனும் தான். இப்பொழுது அவன் அருமையாய் நேசிக்கிற தாய் மரித்து போய்விட்டான். மரித்த பொழுது ஈசாக்கு அதிகமாய் துக்கப்படுகிறான். அவன் துக்கப்பட்டதினால அவன் என்ன செய்வதென்று வேதனையோடு கண்ணீரோடு இருந்த நேரத்தில் அவளுடைய ரெபெக்காள் அங்கே அந்த இடத்துல வருகிறார். ரெபெக்காவை எலியேசர் கூட்டிக் கொண்டு வருகிறார். அங்கே தூரத்தில் அதை அவள் பார்க்கிறான் தன் கண்களினால. அங்கே தூரத்தில் ரெபெக்காள் பார்க்கிறாள். அங்கே ஈசாக்கு அந்த நிற்கிறான். அதுதான் உனக்காக ஏற்படுத்தின மணவாளன்னு சொல்லி அவள் முக்காடு கீழே வந்தவள் கீழே இறங்கி முக்காடு போட்டு அங்கே போய் தன்னுடைய மணவாளனை சந்தித்த பொழுது அவன் அடைஞ்ச சந்தோஷம் பெரிய சந்தோஷம். உடனே என்ன செய்கிறாள் பாருங்க, தன் தாய் இருந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சு, என் அம்மா இந்த கூடாரத்தில் இருந்தாவே இதனால தான் நான் இந்த கூடாரத்தை பார்க்குற நேரமெல்லாம் எனக்கு துக்கமாக இருக்கிறது, அம்மா இல்லையேன்னு சொல்லி இப்பொழுது அதை ஈடு செய்ய என் மனைவி வந்துட்டாள் என்று சொல்லி அங்கே ரெபெக்காளை அங்கே வச்சு அவனுடைய துக்கம் அதோடு மாறிச்சு. கர்த்தர் பிள்ளைகளை எப்படி அவன் நீ துக்கப்பட்டால் அந்த துக்கத்தை மாற்ற தேவன் ஒரு வழியை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். எந்த துக்கமோ எல்லாவற்றையும் எடுத்து போட கர்த்தர் வல்லவராகவே இருக்கிறார். அந்நாள் துக்கப்பட்டது உண்மை உங்களுக்கு தெரியும். குழந்தை இல்லையே என்று சொல்லி பாருங்க, ஒரு குழந்தை கேட்டவளுக்கு 5 குழந்தையை கொடுத்து என்ன பெரிய சந்தோஷம் அவளுக்கு. அவளை அவமானப்படுத்தினவர்கள் வெட்கப்படத்தக்கதாக கர்த்தர் அந்த இடத்துல அவளுடைய துக்கத்தை மாற்றி சந்தோஷத்தினாலே நிரப்பினர். 31ஆம் சங்கீதம் 9வது வசனம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. துக்கத்தினால என் ஆத்துமா என் வயிறு எல்லாமே கருகி போச்சு. அந்த அளவுக்கு துக்கம் தாவீதுக்கு. ஆனால் அதே துக்கத்தை தான், அதே தாவீதுக்கு தான் கர்த்தர் அதை மாற்றி சந்தோஷமாய் அதை மாற்றி கொடுத்தாரையா. இந்த நாளிலும் கூட துக்கப்படுகிறது பிள்ளைகள் ஒருவரும் நீங்கள் கவலைப்படாதீங்க.
துக்கத்தை மாற்ற வல்லவர் நம்மோட இருக்கிறார். எம்மாவூருக்கு போன 2 சீசர்களும் ஆண்டவர் மரித்து போனார் என்று கவலையோட துக்கத்தோட நடந்து போன பொழுது என் தகப்பன் இயேசு அவர்களுக்கு பக்கத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்களோட சம்பாசித்து விட்டு அங்கே மறைஞ்ச பொழுதுதான், ஐயோ எங்களோட சம்பாசித்தவர் அவர் இயேசுவே என்று சொன்ன பொழுது என்ன சந்தோஷமாக இருந்திருக்கும். அவரை குறித்து தானே நாம் கவலைப்படுறோம், இப்போ அவரே நமக்கு பக்கத்தில் வந்து விட்டாரே என்று சொல்லி அவர்கள் சந்தோஷப்பட்டதை நாம் அந்த இடத்துல பார்க்கணும். வேதத்தில் அநேக சம்பவங்களை உங்களுக்கு சொல்லலாம். எசேக்கியா ராஜா மரிக்க போகிறேன்னு சொன்ன பொழுது அவன் சுவர்பரமாய் இறங்கி ஜெபிச்ச பொழுது பாருங்க, அதே தீர்க்கதரிசி திரும்ப வந்து உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்துருக்கிறது. பாருங்க, அவன் வியாதியும் குணப்படுகிறது. என்ன ஆச்சரியம்! இப்படியான சம்பவங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடக்க மாட்டதா? நடக்கும் ஐயா. நடக்கின்ற பொழுது எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினீர். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். பாருங்க பாருங்க, துக்கம் வந்த உடனே நாம் என்ன செய்கிறோம்? புலம்புறோம். நீங்கள் எரேமியாவையே பார்க்கலாம். தீர்க்கதரிசனம் எழுது போடுறான் பாருங்க. ஆனால் அவன் தீர்க்கதரிசனங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்ல 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 கேட்டு கேட்டு அங்கே பிரச்சனைகள் விரைக்குள்ள போய் நின்று கொண்டு, ஐயோ இந்த ஜனங்கள் அறிவு கட்ட ஜனங்களாக இருக்குதே, சொல்கிறதை கேட்குறாங்க இல்லையே, தொடர்ந்தும் பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறார்களே, இவருடைய முடிவு எப்படியா இருக்கும்? வேதனையோடு அவன் ஒரு பக்கமாய் புலம்ப ஆரம்பிக்கிறான். நாம் அங்கே பார்க்கிறோம். இதை போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் துக்கம் வந்தால் நம்ம ஒரு மூலையில் போய் இருந்து கொண்டு புலம்புவோம். ஐயோ இப்படியா இருக்குது, இப்படியா இருக்காது, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நாம் புலம்ப தொடங்குறோம். ஆனால் கர்த்தர் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்றார்? புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி விடுகிற என் தேவன். அவன் நீங்கள் எப்படி தான் புலம்பினாலும் கர்த்தர் அதை மாற்றுவார் ஐயா. அவர் தான் கர்த்தர். ஏன்னா ஏற்கனவே சொன்னேன், அவர் மாறாதவர். நாம் தான் மாறுவோம், அவர் மாறாதவர். அதனால் பிரசங்கி சொல்லுகிறான் 3:4 அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம். புலம்ப ஒரு காலம் உண்டு, நீ புலம்புவ. ஆனால் அதே புலம்பல் இன்னொரு காலத்தில் நீ நடனம் பண்ண வேண்டாம், சந்தோஷமாய் களி கூறுவாய் என்று சொல்லுவேன். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் புலம்பி கொண்டிருக்கலாம். வீட்டில் பிள்ளைக்கு வருத்தம், அவைக்கு வருத்தம், இவைக்கு வருத்தம், அது அப்படி இருக்குது, வேலை இல்லாமல் போயிட்டுது, வீட்டு வாழை எப்படி கட்டுறது, இப்படியா நீங்கள் புலம்பலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு நீ புலம்புவ, ஆனால் நாளைக்கு நீ நல்ல செய்தி உனக்கு வருகின்ற பொழுது நடனம் ஆட வேண்டாம், களி கூறுவாய், மகிழ்ந்து களி கூறுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஜோபு புலம்பினான் பார்த்தீங்களானே. அந்த பக்தனே சன்மான்கனும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு கீழ்ப்படியவனும் நீதிமானும் ஆகிய ஜோபு பிரச்சனை வந்து நெருங்கி வந்த பொழுது அவன் தன்னை அறியாமலே சில காரியங்களை புலம்ப ஆரம்பித்து நான் பிறந்த நாளை சபிக்கிறேன் என்ற அளவுக்கு அவன் ஆரம்பிச்சிட்டான் புலம்ப. ஆனால் பாருங்க, அவனுக்கு திரும்பி கர்த்தர் ரெட்டிப்பு மடங்காக அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்த பொழுது என்ன களி கூறுதல் நடந்திருக்கும். முதல் 1 மடங்கு பாருங்க, இப்போ கிடைக்கிறது 2 மடங்கு கிடைச்சது. இதை போலதான் நம்முடைய கர்த்தரும் செய்கிறவராக இருக்கிறார். ஓகே, அடுத்த காரியத்துக்கு போவோம். சங்கீதம் 105:18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. இங்கே யோசேப்பை குறித்து இந்த வசனம் சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம். என்ன, கால்கள் விலங்கு போட்டு அடைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, யோசேப்பினுடைய சிறையில் கொண்டு அவனை அடைச்சாங்க. அவனுக்கு தரிசனம் எவ்வளவோ காலத்துக்கு முன் அவனுக்கு தரிசனம் கிடைச்சிட்டுது. உன்னுடைய சகோதரர்கள், உன்னுடைய தகப்பன் உன்னிடத்திலே வருவார்கள், வணங்குவார்கள். அது வெளிப்பாடாய் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த கிடைச்ச தரிசனத்துக்கு எதிராக அவனுடைய வாழ்க்கை சம்பவம். சகோதரர்கள் அடிக்கிறாங்க, கிணத்துல போடுறாங்க, பிறகு விற்கிறாங்க. இங்கே போத்திபாலிடத்தை தேவையில்லாத ஒரு தாக்கத்தை ஏற்படுகிறது. சிறையிலே போடுறான், சிறையிலே நின்று
அவன் வாழ்கிறான், துக்கத்தோடு இருந்திருப்பான். ஆனாலும் அவர் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனாக இருக்கிறபடியால் கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசனம், சொன்ன வெளிப்பாடு, சொன்ன தரிசனம் நடைபெறும் என்ற விசுவாசத்தோடு அவன் சிறையில் இருந்தான். ஒரு நாள் வந்தது, அந்த நாளில் அவனை சிறை இருப்பிலிருந்து வெளியில் கொண்டு வந்து என்ன செய்தாராம், அவர் ராஜாக்களுடைய அரண்மனையில் முதல் மந்திரியாக மாற்றிவிட்டார். சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் இன்றும் அதே சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாகத்தான் இருக்கிறார். ஏசாயா 42:6-7 வாசிப்போம். நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்கள் காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். ஆமாம், சிறையில் இருக்கிறவங்களை விடுதலை பண்ணி கொண்டு வருவார். கர்த்தர் சொல்கிறார், வாக்கு பண்ணிய தீர்க்கதரிசனம் அங்கே சொல்கிறார். சிறையில் என்று சொன்னால் அடைக்கப்பட்டு இருக்கிறவர்கள். இன்றைக்கு நாங்கள் சிறை கையில் நாங்கள் வெளியில் இருக்கிறோம், ஆனால் சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் அநேக நாம் இருக்கிறோம். பலவித காரியங்கள் எங்களை சிறை பிடிச்சு வச்சுருக்குது. எனக்கு வேணால் இந்த கொரோனாவே நம்ம சிறை பிடிச்சி தான் வச்சுருக்குது. அதை மீறி நம்ம போகையெல்லாம் கிடக்குது. முகத்தை கட்டுறோம், மூக்கை கட்டுறோம், என்னவோ எல்லாம் கட்டி அங்காலே அசையாமல் இங்காலே அசையாமல் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சு நம்ம இப்படியே நிற்கிறோம். இதை மீற இயலாது. சட்டமும் வந்துட்டுது, இதை மீறினா வருத்தம் வந்துடுமென்ற பயம். இப்படியாய் ஒரு நெருக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இது ஒரு சிறையிருப்பு. ஆனால் கர்த்தர் இந்த சிறையிருப்பை நமக்கு வெளியே கொண்டு வருகிறார். ஜோபுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். 42:10 ஜோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம். அப்பொழுது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போட்டார். அப்போ இப்போ நமக்கு விளங்குது, வழியும் தெரியுது. இந்த சிறையிருப்பை மாற்றணுமெண்டா நாங்கள் மற்றவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணக்குள்ள இந்த சிறையிருப்பு நம்மை விட்டு கர்த்தர் வெளியிலே கொண்டு வந்துடுவார். ஆமென், ஆமென். 3வது காரியத்துக்கு நமக்கு போவோம். உபாகமம் 23:5 உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். இன்னைக்கு அநேக சாபங்கள் பூமியில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் பயம், இந்த சாபம் என்ன தொடர்ந்துடுமோன்னு சொல்லி, பிடிச்சிடுமோன்னு சொல்லி. பிலேயாமை அந்த ராஜா கூப்பிடுகிறான், அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிச்சு விடு, சாபம் போட்டு விடுன்னு சொல்லி. சாபம் போடுவதற்கு இந்த தீர்க்கதரிசியும் பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறான். ஆனால் நடக்கிறது என்ன, சபிக்க வேண்டியவன் சபிக்க முடியல, கர்த்தர் அனுமதிக்க இல்லை, அவன் ஆசீர்வதிச்சான். இன்றைக்கு நம்மை அதே காரியம்தான் நடக்கிறது. இங்கே பாருங்கள், எங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக யார் சாபம் போட்டாலும் அந்த சாபம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வரும். என்ற இஸ்ரவேலுக்கு எதிராக சாபத்தை போட யாராலும் முடியாது. என்னாகமம் 24:1 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். நீ இஸ்ரவேலன். அருமையான தேவச்சனமே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். இஸ்ரவேல் என்று சொன்னால் யாக்கோவுடைய மறு பெயர் தான் இஸ்ரவேல். இப்போ யாக்கோவா இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் அவனுடைய பெயரை இஸ்ரவேல் என்று மாற்றினார். இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனுடைய புத்திரன் என்பதான அர்த்தம். அவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரர்கள். இப்போ இந்த தேவனுடைய புத்திரர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் சொல்றது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு சித்தம். ஆவே நமக்கு எதிராக யார் சாபம் போட்டாலும் அந்த சாபம் நம்மிடத்தில் வரமாட்டாது, அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் எண்ணாகம் 23:23 சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை.
யாக்கோவுக்கு விரோதமான மந்திரம், இஸ்ரவேலுக்கு எதிரான குருசல் ஒன்றுமில்லை, செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யாரும் மந்திரத்தை ஏவி விட முடியாது. குருசல் விளையாட்டும் அங்கே நடக்காது. இவன் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய இரத்தத்தினால மூடப்பட்ட வேலி அடைக்கப்பட்டிருக்கிறவன். அவன் இயேசுவுடைய அச்சடையாளத்தை தரித்தவன், அவருடைய ஆவியை பெற்றவன், கர்த்தருக்குள்ளே மறைஞ்சிருக்கிறவன், சிலுவையின் நிழலுக்குள்ளே அவன் இருக்கிறவன். இவனுக்கு எதிராக எந்த மந்திரவாதியும், ஆறால இவப்படுகிற எந்த சாபம் இந்த மனுஷனுக்கு வாய்க்காது போகும். அருமையான தேவச்சனமே, நமக்கு சாபம் இல்லை. ஐயோ எனக்கு பரம்பரையா சாபம் இல்லை. சிலருக்கு இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே வந்த அப்புறம் கூட சொல்லுவாங்க, என்ன ஐயோ உங்களோட இந்த பரம்பரையில் இப்படி ஒரு சாபம் இருக்கு. இல்லவே இல்லை, நான் சொல்லுவேன், இல்லவே இல்லை. எப்படி சாபம், பரம்பரை சாபம் நமக்கு வரமாட்டுது. நீ கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் புது சிருஷ்டி, நீ ஒரு புதிய மனுஷனாக வந்துட்ட. புதிய மனுஷனாக வந்த பிறகு உன்னுடைய அப்பாட காலத்தில் இருந்த அவியலுக்குள்ளே இருந்த ஒரு சாபம் இப்போ உனக்கு வரவே முடியாது. அப்படியானா நீ சரியா இன்னும் புது சிருஷ்டியாக மாறலைன்னா அர்த்தம். நீ புது சிருஷ்டியாக மாறினா உனக்குள்ள சாபம் இனிமே வரப்போகிறதில்லை. கர்த்தர் உன்னை புதிய ஒரு மனுஷனாக மாற்றியிருக்கிறார். அப்படி சாபம் உனக்குள்ள வராது. உனக்கு எதிராக எந்த ஒரு சாபத்தையும் கொண்டு வர முடியாது. அருமையான தேவச்சனமே, வெளிப்படுத்த புத்தகம் 22 சொல்லுது, இனி ஒரு சாபமும் இல்லை. அது கடைசியாக சொல்லப்படுது. கர்த்தர் கடைசியாக இனி ஒரு சாபமும் இல்லை. அதே மாதிரி தான் புது சிருஷ்டியாக வந்தா பிறகு அவனுக்கு இருந்த அந்த பழைய சாபங்கள் இப்பொழுது இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றா சாபத்தை சுமந்தவர் உண்ட சாபத்தை நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தன்னுடைய தோளின் மேலே அதை சுமந்துட்டார். இப்போ அவற்ற தோளில் நீ உண்ட சாபம் இல்லை கொடுத்தா பிறகு இப்போ நீ சொல்லி கொண்டிருக்க என்ன செய்கிறது, இந்த காரியம் எனக்கு இந்த ஃபேமிலி ஜெனரேஷனாக இருக்குது. இல்லை, அப்படி இல்லையா. நீ கர்த்தருடைய பிள்ளையாக வந்துட்டா அதெல்லாம் போய்விட வேணும், அது இருக்கக்கூடாது. அருமையான தகப்பனே, இன்று நாளில் கர்த்தர் உனக்கு அந்த சாபத்தை குறித்து நீ கவலைப்படாதே. நீ புது ஸ்ரீ தேவ பிள்ளை இஸ்ரவேல், உனக்கு பேரே புது பேர், உன்னுடைய பழைய பேர் இல்லை. இப்போ உனக்கு நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது உனக்கு புது பெயர். அந்த புது பெயர் என்ன? இஸ்ரவேல். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெயர் இஸ்ரவேல். அதான் அவருடைய நாமம் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. 3 காரியம் பார்த்துருக்கோம். இவன் 4வது காரியத்தை பார்ப்போம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவனாய கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். இருளை வெளிச்சமாக்குவார். தேவனாய கர்த்தர் என் விளக்கை ஏற்றுவீர். என்ற விளக்கை அவர் ஏற்றுவார். இந்த விளக்கை அவர் ஏற்றுவார். அவர் விளக்கை ஏற்றேக்க என்னிடத்தில் இருக்கிற இருள் வெளிச்சமாகிவிடும். என்ன அதிசயமான ஒரு வார்த்தை. அப்போ எப்படி அவர் இந்த விளக்கை இதுக்குள்ள விளக்கை ஏற்றுறார்? விளக்கு என்னத்துக்கு ஒப்பிடப்படுகிறது? வசனம் 119 அதிகாரம் 105 வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. 119 105. என் பாதைக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமும், கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும். அப்ப இந்த வெளிச்சம், இந்த தீபம், இந்த 119 அதிகாரம் 105 வசனம் பாருங்க, அதை கர்த்தர் இந்த விளக்கில் ஏற்றுறார். இந்த விளக்கில் ஏற்றுகின்ற பொழுது பாருங்க, அந்த வசனமாகி அந்த வார்த்தை, அந்த ஒளி, அந்த வெளிச்சம் இதுக்குள்ளே நமக்கு ஏற்றேக்க ஐயா, நமக்கு நடந்து போக பாதை, தீபம், வாழ்க்கை வெளிச்சமாய் மாறிவிடுகிறது. இப்போ வெளிச்சமாய் மாறின இந்த உடலில் என் இருள் நம்மை பற்றி பிடிக்கக்கூடாது. பற்றி பிடிச்சா நம்ம தப்பு தான் ஐயா. இருள் நம்ம பற்றி பிடிச்சா நம்ம தப்பு தான். பாருங்க, சத்துருதான் பூமியில் இருளை கொண்டு வந்தான்.
ஆதியில் கர்த்தர் இந்த பூமியை அழகாகத்தான் படைச்சார். என்ன அழகாக முதலாம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாய் கர்த்தர் இதை படைச்சார். ஏன்னா படைச்சா பிறகு 1, 2 வசனத்துக்கு பிறகு 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பாருங்க, ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார், அங்கே நாம் ஆழத்தில் நாம் இருள் இருந்தது என்று சொல்லப்படுது. ஆனால் கர்த்தர் அப்படியா இருளையா படைச்சார்? இல்லை, அவர் நல்ல வடிவாக நல்ல ஒளிமயமான ஒரு பூமியைத்தான் படைச்சார். ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு சொல்லி, பிசாசானவன் எல்லாத்தையும் தாறுமாறாக்கிட்டு, அதனால தான் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அப்போ தான் அங்கே இருளும் வந்துட்டுது. அதனால தான் ஆண்டவர் திரும்ப வந்து இந்த இருளை வெளியில் அகற்றி போட்டு அங்கே ஒளியை அங்கே பிரகாசிக்க பண்ணினார். ஆதியில் வடிவாய் படைச்ச இந்த பூமியை அலங்கோலமாக்கி விட்டவன் பிசாசு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை வட்டிவா நீங்கள் கவனிங்க. அன்றைக்கு பிசாசு அவர் படைச்ச பூமியையே வெறுமையாகவும் ஒழுங்கின்மையுமாக்கி விட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட, நீ கர்த்தரால் புது சிருஷ்டியாக எடுக்கப்பட்ட பிள்ளைகளை கூட இந்த சத்துரு வந்து உங்களை ஒழுங்கின்மையாக்கி விட்டான். ஒழுங்கான வாழ்க்கை வாழ சொல்லி கர்த்தர் நமக்கு படைச்சு அருமையான வேத புத்தகத்தை நமக்கு கொடுத்து இந்த தீபமும் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த வார்த்தையின்படி நாம் வாழ வேண்டிய நம்ம இந்த சத்ரு இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ விடாமல் பக்க வழியாய் நுழைஞ்சு பல காரியங்களை எங்களுக்குள்ளே போட்டு இதெல்லாம் வெளிச்சம் அல்ல, நான் தருவதுதான் வெளிச்சம் என்று சொல்லி தந்திரமாக எங்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்களை, உலகத்திலே இருக்கிற இன்பங்களை, உலகத்திலே இருக்கிற நாகரிகங்களை, உலகத்திலே இருக்கிற இச்சைகளை நமக்குள்ளே கொண்டு வந்து மெல்ல மெல்லமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உலகத்து ஜனங்களுக்கு கொடுக்கறதல்ல, அது அவன் கொடுப்பான், அவன் ஆக்கள் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வந்து போடுறான். இதனால் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளும் இன்றைக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்க வேண்டிய பிள்ளைகள் எவ்வளோதான் வசனத்தை படித்தாலும், ஆனால் இந்த இருள் சத்துரு விட்டபாடில்லை, மெல்லமாக கொண்டு வந்து ஆளை பிடிச்சி விடுங்க. என்ன நாகரீகம் என்ற ஒரு கோலத்தில் நாகரீகம் வளர 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 தேவ பிள்ளைகளும் பாருங்க அந்த நாகரீகத்துக்களை ஈடுபட்டு போய்விடுகிறார்கள். எதை பார்த்தாலும் நாகரீகத்துக்கு தான் மனிதன் அடிபணிந்து போடுறான். கேட்டா இது என்ன பாவமா? தலைமையர் வளர்த்தா பாவமா என்று கேட்கிறார்கள். இயேசுவே தலைமையர் வளர்த்தார் தானே என்று எங்களை பார்த்து கேட்கிறார்கள். பவுல் என்ன சொல்லுகிறான் என்பதை மறந்து விட்டார்கள். இயேசு நசரேயன். அந்த காலத்தின் கலாச்சாரத்தில் அந்த நசரேயர்கள் தலைதான் வளர்த்திருந்தார்கள். ஆனால் நாம நசரேயர்கள் அல்ல, நாம பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததி, உலகத்தை விட்டு வெளியிலே வந்தவர்கள். இன்றைக்கு நாம் அந்த உலகம் செய்கிற பாவமான காரியத்தை நாம் செய்வோமா இருந்தால் எங்களிடத்தில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. தானியேல் 2:20 சொன்னான், வெளிச்சம் அவரிடத்தில் தாங்க. கர்த்தர் இடத்துல வெளிச்சம் இருக்கு ஐயா. அவர் வெளிச்சம் பெற வேணுமெண்டா அவரிடத்துலேருந்து தான் பெற வேணும். உலகத்து மனிதர்களிடத்திலேருந்து வெளிச்சம் பெறார். நாங்கள் உலகத்து மனிதர்களிடத்திலிருந்து வெளிச்சத்தை கண்டுபிடிக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன் நடனம் போட்டான்றதுக்காக நாங்களும் அவன் நடனத்தை பிடிச்சு வச்சு கொண்டு ஆடினோம்னு சொன்னால் அங்கே வெளிச்சமாக நமக்கு வரப்போகுது? இல்லவே இல்லை. கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து மகிழ்ந்து நடனம் ஆடுறது வேற. ஆனால் அவன் ஸ்டெப் நடனத்தை பிடிச்சி நாம் ஆடினோம்டா எங்கேயா வரப்போகுது? படிப்பாக்க நீங்கள் நாம் செய்கிறதை எதை செய்கிறோம் என்று சிந்திச்சு நாம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டா இருள் நம்மை பற்றி பிடிச்சு கொள்ளும். மத்தேயு 5:15 வாசி. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். ஆமாம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் தண்டுக்கு மேலே உயர்த்தி வைக்கணும். உயர்த்தி வைக்கல தான் வீடு முழுக்க பிரகாசமாக இருக்கு. ஆகவே இந்த விளக்கை நீ ஏற்றி இதை ஒருவருக்கு கொடுக்காம
ஒன்றையும் வெளிப்படுத்தாம இந்த விளக்கை நீ மரக்காலால் மூடி வைக்கணும். மரக்கால்னு சொன்னால் பழைய காலத்தில் இந்த அரிசி அல்ல கோதுமை அது அளக்கிறதுக்கு பாவிக்கின்ற ஒரு அளவைக்கோல். ஏன்னா ஊரில் இப்போ அந்த சொல்லு பாவிக்கப்படுறேன் நினைக்கிறேன். எங்களோட கொத்துன்னு சொல்லுவாங்க, நம்ம கொத்துன்னு சொல்லுவோம். அது மரத்தால் செய்த பட்டியால் இங்கே இந்த இடத்துல மரக்கால்னு சொல்லப்படுகிறது. இப்போ கொத்து மாடர்ன் எல்லாம் வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியல, இப்போ ஊரில் இருக்கவும் தெரியாது. எல்லாம் நிறைய அளவில் கிலோக்கள் அதுகள் இதில் வேறு வேறு கோலத்தில் போயிட்டுது. அந்த காலத்தில் நம்ம அரிசி வாங்குறதுன்னு சொன்னால் ஒரு கொத்து அரிசி அப்படி கொடுப்பாங்க, அதுக்கு ஒரு ரேட். அதை போல ஒரு அளவு தான் மரக்கால். அது மரத்தினால் செய்யப்பட்ட அளவு உண்டு. ஆனால் அப்போ இந்த விளக்கை கொளுத்தி போட்டு மரக்காலையில் மூடி வச்சுட்டா என்ன நடக்கும்? இந்த வெளிச்சம் தூந்து போய்விடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார் என்னடா, நீ மூடி வைக்காத, அது தூக்கி மேலே வையன்று. ஆகவே உன்னுடைய விளக்கில் கர்த்தர் அந்த தீபத்தை ஏற்றி இருக்கிறார், வசனம் என்ற தீபத்தை ஏற்றி இருக்கிறார். 119 105 வசனத்தை ஏற்றி விட்டு இருக்கிறார் இதுக்குள்ள. ஆகவே நீ என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், நீ தீபமாய் வெளியில் நீ பிரகாசிக்கணும். மற்றவர்களுக்கு உன்னை பார்க்குறவங்களுக்கு இது தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ போல இவர்கள் வாழ்கிறார்கள் மற்றவர்கள் சொல்ல அந்த வெளிச்சம், அந்த சொல்லுகிற அந்த வெளிச்சத்தை நீ கொடுக்கணும். நீ அப்போ சொல்லக்கூடாது, நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன், நான் பிரகாசிக்கிறேன், நான் வசனம் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு கனக வேதம் தெரியும், இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஐயா. உலகத்தான் பார்த்து சொல்லணும், அவ்வளோதான் நான் சொல்கிறேன். உலகத்தில் உள்ள மனுஷன் சொல்ல வேணும், இவனை பார்த்தால் ஒரு வித்தியாசமான மனிதனாக இருக்கிறான், இவனுக்குள்ள பார்க்க ஒரு பிரகாசம் எங்களுக்கு தெரிகிறது. என்ன பிரகாசம்? இவனோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். முந்தி அப்படி இருந்தான், இப்போ பாருங்க இப்படி இருக்கிறான். காரணம், இவன் கர்த்தருடைய மனுஷன். நீ தேவனுடைய மனுஷனாயிருந்தால், நீ தேவனை ஏற்றுக்கொண்டவனாயிருந்தால், கர்த்தருடைய வசனத்தை மட்டும் நீ இறுக்கமாக படிச்சுக்கொள்ளையா. அந்த வசன வாழ்க்கைக்கு உன் வாழ்க்கையை திருப்பி விடு, அவ்வளோதான் போதும். வேறொன்றும் தேவையில்லை. கர்த்தர் வேறொன்றையும் கேட்கல. இந்த வசனத்தை இந்த இருதயத்தில் போட்டுட்டு, இந்த வசனத்தை என்னால் நீ தியானம் செய்து, இதுக்கு உன் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் நீ முடிக்க மாட்டேன், நல்லா தெரியும். நீ சாகும் வரைக்கும் இந்த வசனத்தை நீ தியானிச்சு அப்பியாசிச்சு உன்னால் செய்யக்கூடியதை ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறி நீ செய்து கொண்டு போயக்கல. உலகத்தான் பார்த்து சொல்லுவான், இங்கே வரைய இவன் தான் பிரகாசிக்கிற வெளிச்சம், ஒளி என்று சொன்னான். யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தானாம்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் ஒளியாயிருந்தான் என்று சொல்லப்படுது. அவனை பார்த்த ஜனங்கள் அப்படித்தான் சொன்னார்கள். இன்றைக்கு நம்ம பார்த்து அப்படித்தான் ஐயா சொல்ல வேணும். ஆகவே எந்த வகையில் உனக்கு இருள் வருவதோ விரட்டி போடு, இருக்க விடாத. வியாதி ஒரு மனுஷனுக்கு இருளை கொண்டு வந்துச்சா, இல்லாமல் நல்ல சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாம் பாட்டு பாடுவாங்க, கையை தட்டுவாங்க, உச்சாத்து புள்ளி துதிப்பாங்க, நடனவை மாட்டுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் ஒரு வியாதி வந்துடுன்னு பார்க்க, ஒரு வியாதி வந்த உடனே பாருங்க அவரிடத்துல இருந்து அந்த பிரகாசம் எல்லாமே குறைஞ்சிடும். கணக்கு வேணா அந்த முகமுமே சோர்ந்து போய்விடுது ஐயா. அப்படியே போய் ஒரு இருள் அவரை சூழ்ந்த மாதிரி பிரகாசமான முகம் இப்போ கருத்த முகமாக மாறி அப்படியே சோர்ந்து ஒரு மூலையில் போய் இருந்து என்னத்தை செய்கிறது? இந்த வியாதியை பிடிச்சிட்டு எல்லாம் இது போவதும் இல்லை. பவுல் என்ன சொன்னான்னு பார்த்துங்க, 3 தரம் ஜெபம் பண்ணினேன், 3 தரம் ஆண்டவரே இந்த பலவீனம் என்ன விட்டு நீங்கள் போக வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஆனால் கர்த்தர் பதில் கொடுத்தாரா? இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார்? என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனம், இந்த வியாதி, பலவீனத்தை ஒரு வியாதியை வச்சுக்கொள்ளுங்க, உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விடாங்க. ஹல்லேலூயா. உனக்கு தானே. ஏன் வியாதிக்காரருக்கு சில நேரம் வியாதி மாறுறது இல்லையென்று சொல்லி கர்த்தர் சொல்கிற பதில் உங்களுக்கு இதைத்தான் சொல்கிறார். இந்த பலவீனம் இது ஒரு பலவீனம், வியாதி ஒரு பலவீனம். இந்த வியாதி 3 முறை ஜபிச்சு பவுலுக்கு போக இல்லை. அவன் கண்டுகொண்ட ரகசியம் என்னன்னு சொன்னால், இந்த பலவீனத்தோடு தான் நான் வாழ வேணும் வாழ்நாள் முழுக்க. அதுக்கு 3 முறை அவன் ஜபிச்ச அப்புறம் 4ஆம் முறை போய் ஆண்டவரை எடுத்து போடும் இப்படி கேட்க இல்லை. ஆனால் நம்முடைய ஆக்கள் 2 தரம் ஜபிச்சு ஆண்டவர் ஒரு பதிலையும் காணையில் 3 பதத்துக்காக இல்லை, இப்போ ஏதோ ஒரு காரியத்துக்காக 2 தரம் ஜபியும் காணையில் 3ஆம் முறை கட்டாயம் பதில் கொடுப்பார். 3ஆம் முறை போய் ஜபிக்கிறார். 3ஆம் முறை ஜபிச்சு கர்த்தர் நோ ஆன்சர்ன்னுட்டார். அப்போ விளங்க வேணும் என்னென்னா, இந்த காரியம் கர்த்தர்
முடியா கர்த்தர் செய்ய மாட்டார். நீ புரிஞ்சுடு ஐயா, நீ புரிஞ்சுடு. ஏன்னு சொன்னால் இந்த காரியத்தோடு தான் நீ வாழ வேணுமென்று கர்த்தர் தீர்மானிச்ச ஐயா. மனுஷனுக்கு மாத்திரம், மனுஷனுக்கு மாறாக பதில் எங்களோட சொந்த முயற்சி வைராக்கியம் அது இதுகும் பதில் அல்ல. பவுலுக்கு கொடுத்த பதில் ஏண்டா அவர்களுக்கு கிருபையை தந்திருக்க. இதை தாண்டி போக உன்னால் முடியும், என்னுடைய கிருபை உன்னோட இருக்குது ஐயா. பவுல் எத்தனை நிருபங்களை எழுதினான் பாருங்க. 23 புத்தகங்களில் 16 புத்தகங்களை இவன் தான் எழுதினான். இந்த பலவீனத்தோடு தானே அவன் எழுதினான். சிறைச்சாலையிலிருந்து தானே அநேக புத்தகங்களை எழுதினான். எழுதுகிற ஏன் எழுதினான் பாருங்க. அவனுக்கு பலவீனம் இருந்தது, அது ஒரு வியாதி இருந்தது. ஆனால் அந்த வியாதியின் மத்தியிலும் அந்த வியாதியை தாங்கிக் கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். அதனால் சொன்னால் உன் பலவீனத்தில் என் பலன், நான் தான் உனக்கு பலன் தர்றது. நீ இந்த வியாதி மாற்றி போட்டு நல்லா ஃபுல்ஸ்டியாக எழும்பி நல்லா துள்ளி ஓடி ஓடி நீ ஊழியம் செய்வ என்ற இது போனால் என்று நினைக்கிற. இல்லை இல்லை இல்லை, இந்த நொண்டிக்காலோடு தான் நீ போவான். அவளுக்கு என்ன பலவீனம் நமக்கு தெரியாது. ஆசிரியர்கள் பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று அவனுக்கு கால் கொஞ்சம் நொண்டி என்றால் கொஞ்சம் இழுத்து நடப்பார். இன்னும் பல பலவீனங்களை சொல்கிறார்கள், நமக்கு ஒன்றும் தெரியாது. கர்த்தர் அதை ரகசியமாகவே வச்சுட்டார். என்ன கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருந்தால் கால் நொண்டியை கழிச்சிருந்தா இன்றைக்கு நொண்டிகளை எல்லாம் என்ன நினைப்பாங்கன்றா, பவுலும் நொண்டி தானே ஐயா, நானும் நொண்டி, இது கர்த்தர் அனுமதிச்சார் என்று போயிடுவாங்க. இதனால் கர்த்தர் ரொம்ப சில ரகசியங்களை மூடி மறைச்சிருக்கிறார். என்னென்னா அது அவருக்கு மட்டும்தானே தெரியும். தெரியும். ஆதாம் ஏவாளுக்கு 2 பிள்ளைகள் தான் பிறந்தாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னென்னு ஜாதி பெருகிச்சுது. 2 ஆம்பளை பிள்ளை அதை ஒன்றும் செத்துட்டான். எப்படி ஜாதி பெருக்க கர்த்தர் அதை மறைச்சி வச்சிருக்கிறையா. சில ரகசியங்கள் கர்த்தருக்குரியது. மனுஷன் கிண்டி போய் ஆராய்ஞ்சு வேத பண்டிதர்கள் அங்கே படித்தோம் இப்படி, இங்கே படித்தோம் இப்படி, அந்த புத்தகத்தில் அப்படி கிடக்கு, இந்த புத்தகத்தில் அப்படி கிடக்கு, எபிரேய மொழியில் அப்படி கிடக்கு, கிரேக்க மொழியில் அப்படி கிடக்கு, தமிழ் மொழியில் இப்படி கிடக்கு. நோ நோ நோ, கர்த்தர் சொன்னா அப்படி நீ கீழ்ப்படி. அவ்வளோ ஏண்டா எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த பைபிள் ஐயா. இந்த பைபிளில் நான் கீழ்ப்படிதான் நமக்கு தெரிஞ்சது. இதுக்கு மிஞ்சினது கர்த்தர் இடத்துல கணக்கு கேட்க மாட்டேன். நம்ம தேவையில்லாமல் கணக்கு ஆராய்ச்சிகளை செய்து நம்ம மண்டையை குழப்பி போடக்கூடாது. இன்றைக்கு நவீன பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் நம்ம குழப்ப பார்க்குறார்கள். நோ, அது உன்னோட வச்சுக்கொள்ளையா. இன்றைக்கு இஸ்ரேல் ஒரு புத்தகத்தை கண்டுபிடிச்சாங்க, அதில் இப்படி எழுதிக்கிறாங்க. அது ஆறு எழுதினா என்ன எழுதினா ஒன்றும் தெரியாது. கர்த்தர் சொல்ல நினைச்சா இந்த புத்தகத்தில் எங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஐயா. இந்த புத்தகம் மூல மொழியிலே தான் மொழிபெயர்க்கப்பட்டது. ஒருவேளை ஒரு சொல்லுக்கு 4 அர்த்தம் இருக்கலாம். அதில் ஒரு அர்த்தத்தை தமிழ் மொழி அந்த அர்த்தம் படப்பக்க தமிழ் எழுதியிருப்பாங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பில் இன்னும் கொஞ்சம் விவரமாக கொஞ்சம் அர்த்தப்படத்தக்க தமிழ்லேயே ஒரு சொல்லை பார்த்தீங்கன்னா எத்தனை அர்த்தம் கிடக்குது ஒரு சொல்லையே. என்ன இரக்கம், உருக்கம், அன்பு, காருண்யம் எல்லாமே ஒரு சொல். லவ் என்ற ஒரு சொல்ல கூட தானே இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் ஆனால் தமிழில் 5 சொல்ல வச்சுருக்கு. அதே மாதிரி எபிரேய சொல்லியில் இருந்திருக்கலாம். என்ன ஆனால் அதை வச்சு கூட நாம் சத்தியத்தை புரட்டி போடக்கூடாது. நான் நல்லாக சொல்லுகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுடைய இருளை மாற்றுகிறவர், நிச்சயமாய் மாற்றுவார், வியாதியை மாற்றுவார். என் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிற நேரம் வந்து விட்டது. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோணலானவர்களை நான் செவ்வையாக்குவேன். கர்த்தர் ஒரு வாக்கு நமக்கு கொடுக்கிறார் ஐயா. நான் மாற்ற போகிறேன் ஒரு காரியத்தை. என்ன மாற்ற போகிறேன்? கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். கோணல் என்றா என்ன? வளைஞ்சு போகிற வாழ்க்கை. எது வளைஞ்சு இப்படி போகும்? பாம்பு வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு பாம்பை போல. ஏண்டா ஒருக்கா இங்கால வளைகிறது, பேந்தொருக்கா இங்கால வளைகிறது, பேந்தொருக்கா இங்கால வளைகிறது, பேந்தொருக்கா இங்கால வளைகிறது. கர்த்தர் சொல்றான், நான் உனக்கு முன்னே போய் உன்னிடத்தில் இருக்கிற கோணலானவர்களை செவ்வையாய் நேராக்கி போடவன் சொல்லி கர்த்தர் சொல்ற. அருமையான தேவஜனமே, இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற காரியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் நாம் கோணலாய் போகிறோமோ
அந்த இடத்துல கத்த சொல்கிறான், நான் பாரன் உன்னை நேராக்குன்னு சொல்லி. ஆனால் நாம் கீழ்ப்படியாவிட்டா ஒன்று தான். சவுல் ராஜாவை பாருங்கய்யா, அவன் நல்ல ராஜா. சவுல் ராஜா கர்த்தர் தான் அவரை தெரிஞ்சார். தெரிஞ்ச பொழுது நான் அந்த வசனங்களை இங்கே வாட்சி பார்த்தீங்கன்னா, தன்னை தாழ்த்துனா, ஐயோ கோத்திரங்களுக்குள்ளே நான் ஒரு சின்ன கோத்திரம். மற்றவங்க யாரும் கண்டால் வேண்டாம் சொல்லுங்க, ஓகே ஓகே ராஜா, ஓகே ஓகே நான் நல்ல தகுதி என்று சொன்னால் சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன ராஜா பார்க்குறார், அபிஷேகம் பண்ணுறார் என்று சொல்லியிருப்பான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை நீங்கள் அதில் வாச்சிங்கன்னா, அந்த கோத்திரங்களுக்குள்ளேயே நான் ஒரு சின்ன கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம் நினைக்கிறேன், நான் ஒரு சின்ன கோத்திரம். பாருங்க அந்த இடத்துல எவ்வளோ தாழ்த்துகிறான். அவன் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலம் ரொம்ப தாழ்மையான ஒரு வாழ்க்கை. ஆனால் பாருங்க அந்த அமலேக்கியரோட யுத்தம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு எரிச்சு போட்டு வாண்ட பொழுது பாருங்க இவனுக்கு இந்த பொருளாசை கொஞ்சம் வந்துடுது. நல்லதை கொளுத்ததுகளை செம்மையானதுகளை கொண்டு வந்தது மட்டுமல்ல, ஒளிச்சு வச்சு அது மட்டுமல்ல பொய் சொல்லிவிட்டான். என்ன நல்ல வாழ்க்கையாக வாழ்ந்த அந்த ராஜா இப்போ கொஞ்சம் கோணலாக போகிறான். வந்தது காரணம் பொருளாசை, கொஞ்சம் ஆசை வந்துட்டுது. ரெண்டாவது பாருங்க பதவியிலேயும் கொஞ்சம் ஆசை வந்துட்டுது. என்ன பதவி இல்லை, ஆசாரியன் வரும் வரைக்கும், அது சாமுவேல் வரும் வரைக்கும் நான் மாத்திரம் காத்து நிற்கிறதுக்கு நான் ராஜாவாக போயிட்டேன்னு அவரை மாத்திரம் அவரே பூசியாக்கி முடிச்சிட்டார். அவரே பூசியாக்கி முடிச்சுட்டா பிறகுதான் சாமுவேல் வாரார், ஐயா சாமியாரே ராஜா ஐயா நீர் வேற பிந்திட்டுது, ஜனங்களெல்லாம் கத்த தொடங்கிட்டாங்க, நான் பூசியாக்கிட்டேன். சொன்னதை மீறி ஆசாரியன் வேலையை ஆசாரியன் செய்ய வேண்டும், ராஜாவுடைய வேலையை ராஜா செய்ய வேண்டும். நீ பிழையாய் செய்தால் நீ கோணலான பாம்பு தான். ஆதியிலே இருந்த பாம்பு ஆதாமையும் ஏமாத்த வந்த பாம்பு இதே பாம்பு தான். பாம்பண்டா பிசாசு. இந்த வடிவாக்குறீங்க, பாம்புன்னு சொன்னால் பிசாசு. ஆகவே ஆதியிலே இருந்த அந்த கோணல் பாம்பு தான் போய் ஏவாளை ஏமாத்திச்சுதே. இன்றைக்கு நம்மையும் இதே பாம்பு தான் ஏமாற்றி கொண்டிருக்குது. அன்றைக்கு நெளிஞ்சு போச்சுது, ஆனால் இன்றைக்கு நெளிஞ்சு போக மாட்டுது. ஏன்? கர்த்தரோட சாபத்தை போட்டுட்டானே பாம்புக்கு. சரிதானே? இந்த காலை எடுத்துட்டார். ஏன்னா அதுக்கு இந்த காலை எடுத்துட்டாவியால் இப்போ அது என்னண்டா காலி இல்லாத பாம்பு தான். ஏன்னா கால் நம்முடைய மண்ணை நக்கி போகணும். அதே மாதிரி தான் இன்றைக்கு சத்துரு மெல்லமா நசிஞ்சு வந்து நம்ம அணைச்சி கொள்கிறோம். ஐயா தன் பக்கம் இழுத்து கொள்கிறதுனால நாம் நம்மளோட வாழ்க்கையை நம்ம கோணலாக மாற்றி விடுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு வார்த்தை உண்டு, கடைசி வசனம் யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி, மெய்யான ஒளி ஆண்டவராய இயேசு கிறிஸ்து. நீ எந்த கோணலில் இருந்தாலும் உன்னை பிரகாசிக்க அவரால் முடியும். நீ எந்த இருளில் இருந்தாலும் இருளை எடுத்து விட அவரால் முடியும். நீ எந்த சாபத்தில் இருந்தால் சாபத்தை தூக்கி எறிந்து விட அவரால் முடியும். ஆண்டவருக்காக அருமையான தேவச்சனமே, வியாதியில் இருந்தாலும் இந்த வியாதியை எடுத்து போட, நீ புலம்பிக் கொண்டிருந்தாலும் இந்த புலம்பலை எடுத்து போட அவர் பூமிக்கு வந்தார். ஐயா இன்றைக்கு நம்மோட இருக்கிறார். உலகத்தின் முடிவரை இந்த சகல நாட்களும் நான் உங்களோட இருக்கிறேன் என்றவர் இருக்கிறார். இயேசுக்கு இன்னொரு பேர் இருக்கிறவராக இருக்கிறேன். மோசேக்கு ஆண்டவர் சொன்ன பேர் அதைத்தான். இந்த ஜனங்கள் உங்களுடைய பேர் என்ன என்று கேட்பாங்களையா, நான் என்னதை சொல்ல, சுவமா சொல்லு, இருக்கிறேன் என்றவர் சொன்னார் என்று சொல்லிவிட. இருக்கிறேன் என்றவர் சொன்னார். இன்றைக்கு அவர் அதே தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாய் வந்து அவர் நம்மோட உலகத்தின் முடிவு இந்த சகல நாட்களும் கூட இருக்கிறவர். நம்மோட கூட இருக்கிற தேவன் இந்த நாளில் இந்த காரியத்தை செய்கிறார். ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்ல தகப்பனே அப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நாளும் ஆண்டவரே உமட்டு நேரமாக நீர் பேசி கொண்டிருந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள வார்த்தையை நீர் பேசினீர் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, மனிதர்கள் துக்கத்தோடு வேதனையோடு வியாதியோடு கவலையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற என் தகப்பன்
ஆகாரின் கண்ணீரை துடைச்சவர், எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை துடைச்சவர். இந்த நாளில் அவர்களுடைய கண்ணீரை துடைச்சு துக்கங்களை புலம்பல்களை மாற்றிவிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. பலவிதமான சிறையிருப்புகள் அவளை நெருங்கி இருக்கிறது ஆண்டவரே. இந்த சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். அவளை விடுதலை பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை கர்த்தாவே. ஐயா, சாபத்தினால இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த சாபத்தை நீர் சுமந்ததினாலே ஆண்டவரை இனிமேல் அவளத்தில் சாபம் இருக்கக்கூடாது ஆண்டவரை. தகப்பனே, நீர் எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் இருள் சூழ்ந்திருந்தாலும் ஆண்டவரை இருளை நீர் வெளிச்சமாக மாற்றுகிற என் தகப்பன், கோணலான வாழ்க்கையில் இருக்கிறவர்களை நேரான வாழ்க்கைக்கு நீர் மாற்றிவிடும் ஆண்டவரை கர்த்தாவே. உதவி செய்யும் ஐயா கர்த்தாவே. இந்த வேளையிலும் ஐயா எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேசங்களில் அப்போ அந்த யூடியூப் மூலமாக ஓசனா டிவி மூலமாக கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் விசேஷமாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை கர்த்தாவே. அந்த இடத்திலும் ஆண்டவரை கர்த்தாவே என் தகப்பன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா பிதாவே. எஸ் அப்பா, அந்த இடத்திலும் ஆண்டவரை கர்த்தாவே வியாதியோடு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷமாக அந்த COVID-19 அந்த வியாதி அந்த கிருமியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பனுடைய ஆணி பாய்ந்த கரம் இப்பொழுது படும்படியாக ஜெபிக்கிறேன். தொடும் ஐயா, இந்த நேரத்தில் ஐயா உடைய இரத்தத்தை தெளிக்கிறோம் அந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரை. வியாதி நீங்கட்டும் ஆண்டவரை கர்த்தாவே. அவர்கள் படுக்கையை விட்டு எழும்பட்டும் ஆண்டவரை கர்த்தாவே. இனிமேல் அவன் படுக்கையில் படுத்திருக்கக்கூடாது ஆண்டவரை கர்த்தாவே. ஏழம்பேட்டம் ஐயா, ஏழம்பேட்டும் ஆண்டவரை கர்த்தாவே. 37 வருஷம் வியாதியாய் படுத்திருந்த மனுஷனைத்தான் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அவன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்தானே ஐயா. இந்த நாளிலும் ஐயா படுக்கையில் இருக்கிற அத்தனை பேரையும் இயேசுவுடைய நாமத்தில் அடியேன் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அவளுக்கு சுகத்தை கட்டளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா கர்த்தாவே. இன்னும் பல்வேறு தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து காணிக்கையை செலுத்திவிட்டு ஜெபத்துங்களுக்கு நம்ம கடந்து போவோம். தவறாக ஜெபத்தை நடத்துவோம்.